ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது கியோட்டோ கான்ஃபரன்ஸ், கியோட்டோ மாநாடு. இந்த கியோட்டோ கான்ஃபரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை இல்ல விளைவு. முதல்ல இந்த பசுமை இல்ல விளைவுக்கும் கியோட்டோ கான்ஃபரன்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இல்லைன்னா பசுமை இல்ல விளைவு அப்படின்றது இயற்கையாகவே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு பூமியோட வெப்பநிலையை அதிகமாக்குகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எர்த் சர்ஃபேஸ் அப்படின்றது, எர்த் சர்ஃபேஸுக்கு மேலே அட்மாஸ்பியர் அப்படின்ற ஒரு மண்டலம் இருக்குது. வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறது. வளிமண்டலம் பல்வேறு அடுக்குகளால் ஆனது. அட்மாஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் லேயர்ஸ். அதில் பூமியோட எர்த் சர்ஃபேஸோட டாப் மோஸ்ட் லேயர் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது. இப்போது சூரிய கதிர்கள் பூமியை ட்ரோபோஸ்பியர் மூலமாக ஊடுருவி பூமியை அடையுது. அதில் சில சூரிய கதிர்கள் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இது மற்ற சில சூரிய கதிர்களானது திருப்பி வளிமண்டலத்துக்கே அனுப்பப்படுது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகமாக ஏற்பட்டு அந்த வெப்பம் பூமியோட வெப்பநிலையை உயர்த்துகிறது. இதுக்கு தான் என்ன பேருனா பசுமை இல்ல விளைவு. இப்போது நர்சரி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் க்ரீன் கலரில் ஷெட்டு போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த ஷெட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த விளைவுக்கு பசுமை இல்ல விளைவு அப்படின்றத பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த ஷெட்டு வழியாக சூரிய கதிர்கள் உள்ளே வருது. அங்கே இருக்கக்கூடிய மண் பரப்பானது அந்த சூரிய கதிர்களை உறிஞ்சுது. நிறைய சூரிய கதிர்கள் திருப்பி அந்த ஷெட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுறதுனால அந்த ஏரியா ஃபுல்லாகவே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகியிருக்கும். இதே மாதிரி தான் பூமியிலேயே ஏற்படுது. அதனால தான் இதுக்கு பசுமை இல்ல விளைவு அப்படின்றது பேர். இந்த பசுமை இல்ல விளைவு பசுமை இல்ல வாயுக்களால் ஏற்படுத்தப்படுகிறது. இப்போ பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். இப்போ இந்த பசுமை இல்ல வாயுக்கள் இயற்கையாகவே காணப்படும். அப்படி இல்லைன்னா மனிதனோட சில செயல்பாடுகள் பசுமை இல்ல வாயுக்களை உருவாக்குகிறது. இப்போ நேச்சராகவே இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்டு ஓசோன். தீஸ் ஆர் சம் நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இயற்கையாகவே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய பசுமை இல்ல வாயுக்கள். இன்னும் சில செயல்பாடுகளால் பசுமை இல்ல வாயுக்கள் உருவாக்கப்படுகிறது. அதாவது ஓவர் யூசேஜ் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரியான சில செயல்களால் பசுமை இல்ல வாயுக்கள் மனிதனால் உருவாக்கப்படுகிறது. அந்த பசுமை இல்ல வாயுக்கள் என்னன்னு பார்த்தோம்னா குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ், சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ், அதுக்கப்புறம் பெர்ஃப்ளூரோ கார்பன்ஸ் அப்படின்றது சல்ஃபர் எக்ஸாஃப்ளோரைடு. இதெல்லாம் மனிதனோட செயல்பாடுகளால் உருவாக்கக்கூடிய பசுமையுள்ள வாயுக்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பசுமை இல்ல வாயுக்களுக்கான காரணங்கள் என்னது. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? எதனால் இந்த பசுமை இல்ல விளைவு உருவாக்கப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்குறது பவர் பிளான்ட்ஸ், அதாவது ஆற்றல் நிலையங்கள் அப்படின்னு சொல்கிறது. இது அட்டாமிக் பவர் ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லைனா நிறைய நம்ம பவர் ஸ்டேஷன் இருக்கலாம், அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம். இதெல்லாம் அதிக அளவு பசுமை இல்ல வாயுக்களை உருவாக்குகிறது அல்லது அதிக அளவு வெப்பத்தை உருவாக்குகிறது. 93% of electric industry emissions result from burning coal. இப்போ நிலக்கரியை எரிக்கிறது மூலமாக இல்லைன்னா அணுவை பிளக்கிறது மூலமாக நிறைய வெப்பம் வெளியிடப்படுது. இதில் 93% எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரி மூலமாக தான் உருவாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த காசு என்னன்னு பார்த்தோம்னா ஃபார்மிங் அப்படின்றது வேளாண் செயல்பாடுகள். இந்த வேளாண் செயல்பாடுகள் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை உருவாக்குகின்றன. Farming contributes 40% of the methane and 20% of the carbon dioxide to worldwide emissions. அப்போது வேளாண் செயல்பாடுகளில் 40% மீத்தேன் வெளியிடப்படுது, 20% கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு காசு ஃபெர்டிலைசர்ஸ்.
உரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறோம். இது மூலமாகவும் நிறைய வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. த யூஸ் ஆஃப் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர்ஸ் காசஸ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அதிகமாக நைட்ரஜன் காணப்படக்கூடிய உரங்களானது இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை விளைவிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதுலேயும் நம்ம நைட்ரஜன் ஆக்சைடுன்றது பார்த்திங்கன்னா இட் கேன் ட்ராப் அப் டு 300 times more heat than கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமான வலிமை மிக்க வாயு மீத்தேன். அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறது. இதில் 62% ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு ரிலீஸ்டு கம்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் பை ப்ராடக்ட். அதுக்கு அடுத்த நிகழ்வாக நம்ம பார்க்குறது ஆயில் ட்ரில்லிங். இப்போ எண்ணெய் கிணறுகள் மூலமாக ஆயிலெலாம் நம்ம வந்து எடுக்கிறோம், எண்ணெய் எடுக்கிறோம். இந்த ப்ராசஸ் மூலமாகவும் நிறைய பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றப்படுது. அது மூலமாக பசுமை இல்ல வாயு உருவாகுது. ட்ரில்லிங் காசஸ் மேசிவ் ஏர் பொல்யூஷன். அதிகமாக ஏர் பொல்யூஷனை உருவாக்கக்கூடியது, காற்று மாசுபாட்டை உருவாக்கக்கூடியது இந்த ஆயில் ட்ரில்லிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இதில் நம்ம ஹைட்ராலிக் டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் டெக்னிக் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் நேச்சுரல் கேஸ் பொல்யூட்ஸ். இட் ஆல்சோ பொல்யூட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் சோர்சஸ். இது ஏர் பொல்யூஷனை மட்டும் இல்லாமல் வாட்டர் சோர்சஸையும் வந்து அதிகமாக பொல்யூட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஒரு உறைபனி ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் அதுக்கு மேலே ஒரே இடத்துல வந்து உறைபனி காணப்படுறதுக்கு தான் பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்றது வந்து பேர், நிலைத்த உறைபனி அப்படின்றது. இந்த உறைபனி உருகுவதன் மூலமாக நேச்சுரல் அதாவது நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸும் உருவாக்கப்படுகிறது. த மெல்டிங் ஆஃப் பெர்மாஃப்ராஸ்ட் ரிலீசஸ் டன்ஸ் ஆஃப் ட்ராப்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். நிறைய வந்து இந்த மூலமாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து உருவாக்கப்படுகிறது, பசுமையுள்ள வாயுக்கள் உருவாக்கப்படுகிறது. இது வந்து என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா திருப்பி மெல்ட்டிங் ஆஃப் அந்த பெர்மாஃப்ராஸ்ட்டை உருவாக்குது. அப்போ இது ஒரு சைக்கிளாக நடக்குது. மெல்ட் ஆகுது, அது மூலமாக வந்து ஹீட் உருவாகுது, ஹீட் ஆகுது மூலமாக திருப்பி வந்து மெல்ட் ஆகுது. அப்போ இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா காசஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இதற்கான காரணங்கள், அதாவது பசுமை இல்ல விளைவுக்கான காரணங்கள் அப்படின்றத பார்க்குறோம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்ஸ் மூலமாக க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் உருவாகுது, டீஃபாரஸ்டேஷன் மூலமாக உருவாகுது, ஃபார்மிங் மூலமாக உருவாகுது, அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் மூலமாக உருவாகுது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ட்ரில்லிங் மூலமாக உருவாகுது, பெர்மாஃப்ராஸ்ட் மூலமாக இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து உருவாக்கப்படுகிறது. பசுமை இல்ல விளைவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னது அப்படின்றத வந்து பார்க்குறோம். முதல் விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு, அதாவது நம்மளோட பருவநிலை மாற்றம். மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாமல் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் மழை பெய்யறது, வெயில் அதே மாதிரி வெயில் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து மாறி மாறி நடக்கிறதுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்து பேர். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஏன்னா இந்த பசுமை இல்ல விளைவானது பொல்யூஷனை உருவாக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனை உருவாக்குறதுனால இது தொடர்பாக சுவாசம் சம்பந்தமான ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர், வெயில் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வெயில் காயறது, மழைன்னு பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, பனிக்காலத்தில் வந்து அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் வந்து குறையிறது, இதுக்கெல்லாம் காரணமாக இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வந்து விளங்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் த வைல்டு ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காட்டுத்தீ. அப்போ அது மூலமாக நிறைய வைல்டு லைஃப் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது. அப்போ இதெல்லாம் வந்து பசுமை இல்ல விளைவினால் ஏற்படக்கூடிய சில தீய விளைவுகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நிறைய விளைவுகள் வந்து ஏற்பட்டு இந்த பசுமை இல்ல வாயுக்களால் நம்மளோட ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் வந்து பாதிக்கப்படுது, நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இதுதான் வந்து நம்ம பசுமை இல்ல விளைவை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னது, க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் என்னது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் காசஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை இல்ல விளைவிற்கான காரணங்கள் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது பசுமை இல்ல விளைவினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னது, எஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்றத வந்து பார்த்தோம். இதுக்கு மேலே தான் நம்ம கியோட்டோ கான்ஃபரன்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். கியோட்டோ கான்ஃபரன்ஸ், கியோட்டோ மாநாடு. இந்த மாநாடு 1997 டிசம்பர்
11ஆம் தேதி ஜப்பானில் இருக்கக்கூடிய கியோட்டோ அப்படின்ற இடத்துல நடைபெற்றது. அதனால் இதை வந்து கியோட்டோ கான்ஃபரன்ஸ் இல்லைனா கியோட்டோ மாநாடு என்று அழைக்கிறோம். இந்த மாநாடு உலக சீதோஷ்ண நிலை குறித்த மாநாடாக அமைந்தது. அதாவது வேர்ல்டு கிளைமேட் சேஞ்சை குறித்த மாநாடாக அமைந்திருந்தது. இந்த மாநாட்டில் 159 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் 159 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கலந்துக்கிட்டு நிறைய அந்த தீர்மானங்களை வந்து எடுத்தாங்க. இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் இந்த மாநாட்டில் கையெழுத்தாச்சு அப்படின்றத சொல்லலாம். இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக வெப்ப உயர்வு அதாவது நம்ம குளோபல் வார்மிங்கால் இன்டைரக்டாக நிறைய நாடுகள் வந்து அழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. நிறைய நாடுகள் சொல்கிறத விட இந்த பூமி மொத்தமே மறைமுக அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கு வந்து தொழிற்சாலை மிகுந்த நாடுகள், இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட எமிஷனை முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதை பற்றின ஒப்பந்தம் தான் இந்த மாநாட்டில் கையெழுத்தாகியது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவங்க இந்த ஒப்பந்தத்தை வந்து 10 நாள் கூடி ஆலோசனை செய்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க. என்ன முடிவுன்னு பார்த்தோம்னா, தொழிற்சாலை மிகுந்த நாடுகள் இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன் போன்ற பசுமை இல்ல வாயுக்களோட சராசரி வெளியேற்றத்தை அதாவது எமிஷன் லெவலை 5.2% குறைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 2008ஆம் ஆண்டுலேருந்து 2008லேருந்து 2012க்குள்ளே குறைச்சிடணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் 1992 ஒரு சீதோஷ்ண நிலை மாறுபாடு குறித்த மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதில் எடுத்த முடிவுகளை வலுப்படுத்தக்கூடியதாக இந்த முடிவுகள் அமைஞ்சது அப்படின்றத இந்த மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாநாட்டில் வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன தீர்மானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிலக்கரி பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உற்பத்தி நிலையங்களை வந்து என்ன பண்ணணும்னா வாயுவுக்கு வந்து மாறணும். அதாவது கோலை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாமல் நிறைய நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்றது சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதிகமான எரிபொருள் சிக்கனம் மிக்க போக்குவரத்து வாகனங்களோட வளர்ச்சியை ஊக்கப்படுத்தணும். அதாவது நம்ம அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ நிறைய நம்ம வந்து EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. அப்போ அது மூலமாக நம்ம வந்து பெட்ரோலை வந்து அதிக அளவு பயன்படுத்த ஃபாசில் ஃபியூவல்ஸையே நம்ம அதிக அளவு பயன்படுத்த முடியாமல் போகலாம். அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து ஊக்கப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸோட விலையை குறைவாக வச்சுருக்கக்கூடிய சப்சிடிஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணணும், அந்த மானியங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை கொண்டு வரணும் அப்படின்றத இந்த ஒப்பந்தம் வந்து வலியுறுத்தக்கூடியதாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது, இந்த ஒப்பந்தத்தை வந்து வளரும் நாடுகள் பலமாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இந்தியா, சைனா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் வந்து இந்த ஒப்பந்தத்தை பலமாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இதனோட கோல்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா தன்னிச்சையாக பங்கேற்பு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பேராகிராஃப் வந்து இந்த ஒப்பந்தத்தில் கொடுத்துருந்தாங்க. தன்னிச்சையாக முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பேராகிராஃப் இந்த ஒப்பந்தத்தோட புரோட்டோக்காலில் கொடுத்துருந்தாங்க. இவங்களோட பலமாக இந்தியா, சைனா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகளோட பலமான எதிர்ப்பால் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபை டெலீட் பண்ணாங்க. இது வந்து இந்த மாநாட்டில் நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த பெரிய அளவில் வந்து மாசுபாடு செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா போன்ற நிறைய இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸ் தான் இந்த மாசுபாட்டுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த வளரும் நாடுகளுக்கு வந்து வளரும் நாடுகள் முன்னேறிய தொழில்நுட்பங்களையும் தேவைப்படும் நிதியையும் கொடுத்து தூய்மையான தொழிற்சாலை பெறுகிறதுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்றத வளரக்கூடிய நாடுகள், அதாவது இந்தியா, சைனா போன்றவை, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் வந்து உதவணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க.
அதுக்கப்புறம் இந்தியா, சீனா போன்ற நாடுகளோட பலமான எதிர்ப்பால் என்ன ஆச்சு, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து தானாகவே முன் வந்து 7% எமிஷனை வந்து நாங்கள் குறைச்சிடுறோம் அப்படின்ற ஒரு 7% விழுக்காடு அளவு வந்து வாயு வெளியேற்றத்தை நாங்கள் கட்டுப்படுத்திடுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐரோப்பிய கூட்டமைப்பு என்ன பண்ணாங்கன்னா 8% அளவை நாங்கள் வந்து குறைச்சிடணும் அப்படின்றது தாமாகவே முன் வந்து சொன்னாங்க. அப்புறம் ஜப்பான் வந்து நாங்கள் 6% வந்து குறைச்சிடுறோம், 2012 எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்தாங்க. இந்த பொறுப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் அல்ல இந்த மாநாடு வந்து நடத்தப்படாமல் இருந்திருந்தால் அமெரிக்கா மட்டுமே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2005 ஆண்டுக்குள்ளே, அதாவது இப்போ நான் அந்த 2005 இப்போ முடிஞ்சு போன வருஷம், அப்போ அதுக்குள்ளே என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 34% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த வடிவம் அப்படின்னு சொல்கிறதே இந்த புரோட்டோக்கால் படி கனடா வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதனோட வாயு வெளியேற்றத்தை, அதாவது கேஸ் எமிஷனை 60% அளவு குறைக்கணும் அப்படின்றதையும் இந்த மாநாட்டில் வந்து கேட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட சில முக்கியமான முடிவுகள். இந்த மாநாடு நடைபெறாமே போயிருந்தால் இதை பற்றின அவேர்னஸ் எல்லா நாடுகளுக்கும் வந்து உருவாகி இருக்காது. அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸோட எமிஷனோட விளைவுகள் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து தெரியாமலே போயிருக்கும். அப்போ இந்த மாநாடு நடைபெற்றதன் மூலமாக எல்லா நாடுகளும் நாங்கள் வந்து குறைச்சிட்றோம் அப்படின்றது தாமாகவே முன் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரியே செயல்பட்டுட்டு வராங்க. இந்த அளவில் இந்த மாநாடு வந்து ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. இதுதான் கியோட்டோ கான்ஃபரன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில கான்செப்ட். நாளைக்கு வந்து வேறொரு கான்ஃபரன்ஸ் பற்றி நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.